ஏக்கா சோறு ரெடி ஆயிடுச்சா? எவ்வளவு நேரம் தான் பட்டினி ஆகுது, பசி எடுக்குதுக்கா. அதுக்குள்ள உனக்கு பசி வந்துருச்சா? பெரிய துறை இவரு நேரத்துக்கு சாப்பாடு வச்சு கொட்டுறதுக்கு உள்ள உங்க மாமா தான் இருக்கு தெரிஞ்சதே. உனக்கு அடி எனக்கு அடி. என்னடிங்க சத்தம்? ஏய் உனக்கு காலிங்காட்டி வேலைக்கு தானே போக சொன்ன. என்ன வத்திலே வந்து உட்காந்துங்கிற பண்ணி வேலை செய்யனா எங்க போனாலும் வேலை கொடுக்க மாட்டானுங்க. என்ன பண்ண சொல்றேன்? என்ன ஏன்டா இப்படி கிடக்குற? ஏண்டி உன் தம்பி டாடா பில்ல கிட்ட சேர்த்து விட்டுருமா? நேரா போனா கம்ப்யூட்டர் ஒர்க்கு தான் அவன் படிச்ச வேலைக்கு. அவன் படிச்சு என்ன தருவாங்க? என்ன என் தம்பியை பத்தி இப்படி சொல்லிட்டேன்? படிக்கலாம் அவங்க திறமை நிறைய இருக்குது. நேடி திறமைக்குது இவனுக்கு. மண்டை ஃபுல்லா களிமண் தான். துண்ணு போட்டு உடம்ப தான் வளர்த்து வச்சுக்கிறான். எப்படி கிராம்பு ஏனி ஆட்டம் ஏந்திரா முத. நானா சோறு தூண்டுறேன், எங்க அக்கா தான் ஆக்கி போட்டேன். ஏக்கா தேவையில்லாம பேசுவான் நானுக்கா. உங்க அக்கா ஆகி போடுறது இருக்கட்டும், அது சம்பாதிச்சு கொடுத்து யாரு? அக்கா தம்பி 2 பேரும் சேர்ந்துருந்தா என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? இன்னைக்கே உனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்கண்டா. என்னடா வேலை தெரியும் உனக்கு? உடம்பு வலிக்காத வேலை, எங்கன்னா உட்காந்து செய்யற வேலையா இருந்தா போதும். உனக்கு பர்த்தினே வேலை வாங்கி தரேன். நம்மளுக்கு தெரிஞ்சு ஒருத்தங்கிறான், சொன்னா உடனே கொடுத்துருவான் வேலையை. வா சொல்லிட்டேன் மாமா. வா அக்கா மாமாக்கு பத்தி என் மேல எவ்வளவு அக்கறா? 10 நேக்கிற வேலை வாங்கி தரேன். ஆமாண்டா, என்னங்க திடீர்னு உங்களுக்கு என் தம்பி மேல இவ்வளவு அக்கறை? அக்கறையா? நான் பண்றத பார்த்து உனக்கே புல் அரிக்கும். வாங்க டீ வாங்கி கொடுத்த பச்சை தண்ணி வேறிக்குது, குடிச்சாவே நல்லவே இல்ல. ஏய் சொல்றது கேளு, இப்ப மாட்டு வளம் இருக்குது. ஒண்ணு பச்சை தண்ணி மாதிரி கறக்கும், ஒண்ணு நல்ல திக்கோ கறக்கும். அதெல்லாம் இந்த மாடு எந்த மணி நேரமோ டீ நல்லா இல்லைன்னா அவன் பால் வாங்கி டீ போட்டு அவன் கொடுக்குறான். 10 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு வந்துடுறோம். அவன் பசும்பால்ல போடுறான், டீ பாக்கெட் பால்ல தானே போடுறான். ஏய் பசும்பால் என்ன ரேட்டு தெரியுமா? மாட்டு பால்னா மாட்டு பால் தாண்டி. ஆமாயா மாட்டு பாலா? இவனுக்கு ஒரு 2 மாடை வாங்கி கொடுத்து பாலை கண்டு போய்ச்சி சொல்ல வேண்டியதுதான். டெய்லி 1 லிட்டர் பால் வாங்கி நாமளே ஓட்டி குடிச்சுட்டு அவங்க கடவுள் எழுதிட்டு வந்தான். மச்சானும் வந்தான், மாட்டு பாலும் வந்தது. ஐயா மாட்டு பால் நான் சொன்னீங்க. என் மாடு கிடைக்குமா? பசு மாடு ஒரு 2. மாடா? எதுக்கு நம்ம கிட்ட வந்து மாடு கேக்குறான்? மாடா? அதே என்கிட்ட கேக்குற? அது ஒண்ணும் இல்லம்மா, மச்சானுக்கு 2 மாடு வாங்கி கொடுத்துட்டா என்ன பண்ண வச்சு போயிச்சுக்கோன்னு பாக்குறேன். நீங்க தான் பால் அப்படின்னு ஏதோ பேசியிருந்தீங்களே, மாடு வச்சிருப்பீங்களான்னு கேட்டேன். யோ மாமா, என்ன என்ன மாடு மேய்க்க சொல்றா? தெரியாம சொல்லிட்டேன் மச்சான். அதானே பார்த்தேன். என் தம்பி போய் மாடு மேய்க்க சொல்லுவியா? ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். உன் தம்பி மாடு மேய்க்க மாட்டான், பண்ணி தான் மேய்ப்பான். அது வெள்ளை பண்ணில கரும்பண்ணி. பாத்தியாக்கா என்ன பண்ணி மேய்க்க சொல்றாரு பாத்தியா? என்ன நம்மளுக்கு கைக்கு வந்த மாதிரி வந்து கலையுது. ஆட்டத்தை ஆரம்பிப்போம். யோ மாடு கேட்ட அப்புறம் இன்னும் ஓடுமா வேணாம் போறோம். யோ வேணும் தான், அதுங்காட்டி இது 2 குட்டியை குழப்பதுங்க. எப்படி எத்தனை லிட்டர் பால் கறக்கும் மாடு? 10 லிட்டர் கறக்கும். மாடு எப்படி இருக்கும்? ஹைட்டா இருக்குமா குள்ளமா இருக்குமா? மாட்டை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எத்தனை லிட்டர் பால் கறக்கும், அது என்ன வகை மாடு எல்லாமே எங்களுக்கு எழுதி கொடுத்தாதான் நாங்க வாங்குவோம். ஓகேவா? எல்லாம் தெரிஞ்சவனே ஆட்டையை போடுவோம். உனக்கு ஒண்ணுமே தெரியலன்ற உன்னை ஆட்டி போட்டு தான் ஆகணும். நம்ம என்ன அந்த பக்கம் திரும்பி பேசிக்கிற? நல்ல மாடு ஜெர்சி மாடா கொடுக்கலாமா, இல்ல நாட்டு மாடா கொடுக்கலாமா, கரவுலா கொடுக்கலாமா, இல்ல சென மாடு கொடுக்கலாமான்னு பாக்குறேன். நம்ம சென மாடுலாம் வேணும். ஏற்கனவே ஒருத்தவங்கிறான், எங்களுக்கு பால் கறக்குற போல கொடுங்க, அதுவும் நாட்டு மாடா கொடுங்க. புரியுதா? டெய்லி 1 லிட்டர் பால் எனக்கு மாமாவுன்னு கொடுப்பான். என்ன மச்சான்? கொடுப்பேன். நீ நடக்கிறத பொறுத்துக்கு இது பால் கொடுப்பனா இல்ல உனக்கு பால் ஊத்துவேன் நானு. என்னடா மாமா பார்த்து பால் ஊத்து போறேன்னு சொல்ற? ஏக்கா நீ ஒரு பேக்கு பால் ஊத்துவனா பால் ஏனத்துல ஊத்துறதா இல்ல மாமா கையில எடுத்து கொடுக்குதான்னு கேட்டேன். ஏய் என்ன 2 பேரும் சேர்ந்து நிக்க வச்சு சமாதி கட்டிக்கிறீங்களா? யோ வாயா மாட்டை பாப்போம். மாட்டை பார்த்துன்னு வச்சுக்கோ. சரி வா. யோ நான் மட்டும் வாங்கன்னா நீ மட்டும் எங்க முன்ன போற? எங்க இது மாடு? மாடு இருக்குது. நேரா போயிட்டு நேரா போ மூலையில புளிய மரம் இருக்குது பாரு, அங்கதான் இருக்குது மாடு. நான் வந்துக்கினே இருக்கிறேன். வா நாங்க வயல் நிக்கிறவா தான் போவான். சரி போ. ஏமாத்திட்டு போற? நான் ஏமாத்த போறேன். மாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள எந்த மாட்டியா காண்ப? ஏய் பாடி, அந்த புளிய மரத்த நேரம் பசு பத்துருவோம், கொட்டு பசு. அதை காட்டு பந்த வாங்கி வீட்டுக்கு போலாம் பாடி. ஒருவேளை சோத்துக்கு ஆசைப்பட்டு போய் இந்த நாயை மாடு மேய்க்க விட்டான். தண்ணி வேற அடிக்கடி எடுத்துட்டு வர சொல்றான். டேய் நாயா, நீ பறந்ததென்ன பிரிந்து இரவுதோறும் அழுது என் 2 கண்ணும் பழுது. டேய் எண்டரா தண்ணி கட்டிய வாட்டர் கேன் சீல் ஓடிக்காத தந்துக்கிற. என்கிட்ட ஏதுடா காசு? ஒயின் ஷாப் வாசல்ல இருந்துச்சு, எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். ஒயின் ஷாப்ல இருந்து எடுத்துன்னு வரியா? இந்த தண்ணிக்கு போய் அந்த தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல. ஒருத்தன் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு அந்த பக்கம் உண்டுட்டு காணா, வாட்டர் கேன் இந்த பக்கம் உண்டுட்டு காணிச்சு. அப்படியே நோவாம தூக்கிட்டு வந்துட்டேன். நாயா இல்லைன்னா மட்டும் குடிக்க மாட்டேன். லைட்டா இதுல சரக்கு வாசனை அடிச்சாலும் உடனே ஓபன் பண்ணி குடிச்சிருவேன். இருங்கப்பா, என்னப்பா அவசரமா முன்ன போறீங்க? அதாவது மாடு எதனா புடிச்சது எடுத்து வர 2 மாடு. மாடு மேரலுமா? அப்படியா? இப்ப என்ன பண்றது? நாங்க நீங்க வந்து நெகல நில்லுங்க.
நாங்க போயிட்டு மாட்டை ஓட்டின்னு வரும்போது கை காட்டுறேன், அப்ப வாங்க. ஏக்கா மாடு வேணான்னு சொல்லுக்கா, வெயில்ல நின்று என்னால மேய்க்க முடியாது, மாமா கிட்ட எடுத்து சொல்லுக்கா. நான் அப்பவே இவன் வேணான்னு சொன்னேன், என் தலையில கட்டி வச்சுல எல்லாத்தையும் நீ தான் அனுபவிக்கணும். ஏமா மாடு மேயத்துக்கு எழுதி போயிடும், நான் போய் மடக்குறேன், கை காட்டு பிறகு வாங்க. நல்ல மனுஷனாகிறான்ல. பாப்பா மனுஷன் நல்ல மனுஷன் கொண்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல. பேபியா மாசா? அவனுக்கு என்னையா வந்த வேலை ஈஸியா முடிய போயிடுச்சு. என்னையா சொல்ற? ஏய் நான் உனக்கு சொன்ன அவன் கப்பால் காலில் போய் போறான் பாரு என் காலில். டேய் என்னடா பேபி நீ ஒல்லியாக்குறா, சாப்பாட்டுக்கு வழியில ஏதோ தண்ணி குடிச்சிக்கிறா. யோ அவன் தண்ணி குடிக்கிறான் எதையா குடிக்கிறான், நீ ஏன் அதெல்லாம் கேக்குற? டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா, சாப்பாட்டுக்கு வழியில தண்ணி குடிச்சு ஒல்லி ஆயிட்டுக்கிறான் பாடுறா. ஆமா வேலு, காலையில கறி சோட்டுக்கு ஆசைப்பட்டு மாடி மயக்க விட்ட. டேய் அமாவாசா, காலையில சாப்பிட்டது என்னத்துக்கு சொல்லிங்கிற? மத்தியானம் ஆயிடுச்சு இல்ல, இப்ப சாப்பிட வேணா? மாடு மேய்க்கிற பேபி வந்த வேலை ஈஸியா முடிச்சுது. ஏண்டா பேபி மணி ஒன்னாச்சா, சாப்பிடாதே மாடு மேய்ச்சிருந்தா அப்படி உழந்து போக மாட்டேன். நீ போய் சாப்பிட்டு வா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். மோனே கொஞ்சம் கீழே குனியா. ஏன்டா இந்த வாட்டர் கேன் கூட தூக்க முடியலையா? என் நண்பன்டா, எவ்வளவு பாசம் வச்சுக்கிறான் பாரு என் மேல. நான் மத்தியானம் சாப்பிடலன்னு வீட்டுக்கு போய் சாப்பிடுறான்றான். மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் எதுவும் இல்லையாடா? எனக்கு ரோசம் இல்லடா, ஆனா பாசம் அதிகண்டா. அவன் ஏமாத்தண்ட நான் மறக்கலையே, உன்னை உதைச்சதான் நீ மறந்துட்டியே. அவன் எத்தனை தடவை ஏமாத்திக்கிறான், அவனை போய் நண்பங்கிற. மோனே நட்புக்குள்ள ஏமாறுறது ஏமாத்ததெல்லாம் சகஜம். அது நண்பர்கள் சொல்லிட்டேன்டா, நாதாரிங்களா நீங்க திருட்டு பசங்க, அது சொல்லாதீங்கடா. டேய் என்ன அப்பனும் புள்ளி வளவலன்னு பேசிக்கிறீங்க? பேபி இப்போ நம்ம ஹோட்டல்ல போய் என் பேர் சொல்லிட்டு சாப்பிட்டு வா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஓ நான் வேலை சொல்றேன், ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதா? இத வந்துட்டேன், முதல்ல வரேன். டேய் நில்றா, அவன் எந்த ஹோட்டல்ல சொல்ல, நீ மட்டும் சாப்பிட போற? எந்த ஹோட்டல்டா சாப்பிட போற? அதான் அவன் சொன்னானே அவனை அந்த ஹோட்டல. ஏய் அவன் எந்த ஹோட்டல்டா சொன்னா? அது அவன் சொன்னதுதான். ஏய் இதுக்கு மேல உனக்கு மரியாதை கெட்டுடும். சரி அவனையே கேட்டுக்கிறேன். வேலை எந்த ஹோட்டல் வேலை? டேய் உனக்கு எந்த ஹோட்டல்ல பிடிக்குதோ எந்த ஹோட்டலானாலும் என் பேரை சொல்லிட்டு சாப்பிட்டு வாடா, மீதி நம்ம காசு கொடுத்துக்கிறேன். மவனே இதுக்கு மேல நீ பேசுனேனா நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு புள்ளியும் இல்லை. அவன் என்ன மாதிரி சொன்னான் பாரு, எல்லா ஹோட்டலையும் எனக்காக துட்டு குத்தி வச்சுட்டு வந்துக்கிறான். ஏய் பிறவி பைத்தியமே, அவன் உன்னை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான், நீ ஏமாந்தே பழக்கமாயிட்ட. எக்கடா கெட்டு போடா. மவனே உன்னை விட்டுட்டு நான் எப்ப மவனே சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறேன்? முதல்ல உன்னை சாப்பிட வச்சு வேடிக்கை பார்த்து தானே நான் சாப்பிடுவேன். இருந்தாத ஜென்ம வண்டி தொலை. அட கூமுட்ட மனுஷா, எந்த மாதிரின்னு கேட்காதான்னு அனுப்பிட்டியா? எப்படி அது? டேய் இந்த பாரு அவனுக்கு எதுக்கு நான் அனுப்பிச்சிட்டான், இவனுக்கு இருந்தா நம்ம ஊர்ல சொல்லிவிடுவானுங்க, நம்ம மாட்டிக்குவோம். அவனுக்கு போன பிறகு இந்த மேய்ச்சி பாரு, எந்த மாட்டுனா ஒரு 2 மாட்டு வித்துட்டு நம்ம காசு வாங்கி போயிடலாம். திருடன்லயே திருடன், நீ பொல்லாத திருடையா நீ? ஏய் மூஞ்சி நேரம் புகாதடி, அப்படி திரும்பி இல்லையா? அடி கசமல, நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா உனக்கு? ஏய் வாங்கப்பா. ஏன் நீங்க நின்னு கிடக்குற? ஏ வாடா கூப்பிடுறாங்க. அப்பா இந்த ஒரு ஹோட்டல் இருக்குது, எங்க இருக்குது? ஒரு ஹோட்டல் இல்ல, இங்க ஃபுல்லா ஹோட்டல் தான். மவனே இங்க நிறைய ஹோட்டலுக்கு தான், நிறைய ஹோட்டலுக்கு துட்டு குத்துக்கிறான் பாரு. எவ்வளவுடா குத்துருப்பான்? நம்மளால சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு பார்சலும் கட்டி முன்னும். பாப்பலாம். வேணான்னு சொல்லும் போதே என் தம்பிக்கு மாட்டை வாங்கி குடுக்குறேன், அது பால் கீழ் கறக்கலாம். அவன் என்ன சொல்லி பாரு உனக்கு அப்புறம். நல்லா பில்லு போட்டு தவிடு காட்டினா பால் கறக்க போதே. அவன் எப்படி இருக்கிறான்? அவனை போல மாட்டை உருவாக்க சொல்லு. என்னையா கூப்பிட்டா பட்டுன்னு வர மாட்டீங்க, மயங்கின்னு வரீங்க? மச்சானுக்கு வெய்ய ஆகாது, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ரோடு அந்த போது முடி போட்டு நான் வரீங்க. சரி வா மாட்டை காமி. எங்க மாடு காட்டுறவா? மச்சான் உனக்கு பிடிச்ச மாடை பார்த்து வாங்கிக்க வா. இந்த பாரு இங்க இருக்கிற மாடெல்லாம் வந்து 10,000 5,000 8,000 20,000 இது வரைக்கும் இருக்குது. ஆனா 10 லிட்டரு 5 லிட்டரு தான் கறக்கும். அதோட இருக்குதுங்க பாரு, அதெல்லாம் வந்து லட்சக்கணக்கு போவோம். ஆனா 10 லிட்டரு 5 லிட்டரு கறக்கும் வேலைக்கு. ஒரு வேலைக்கா? ஆமா. அப்படின்னாப்பா 2 வேலைக்கு சேர்த்தா 30 லிட்டர் ஆச்சு. பணக்காரன் ஆயிடும் மச்சான் நீ. அவன் படிச்ச படிப்புக்கு அவனை போய் மாடு மேய்க்க சொல்றேன். அப்படி சொல்லுக்கா. அப்படி சொல்லா? நேடி படிச்சான், 4வது படிச்சுக்கிறான், 5வது போலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஏம்பா என்ன பேசிக்கிறீங்க? மாட்டை ரேட்டை பத்தி பேசிக்கிறீங்களா எப்படியா? இவன் ஒருத்தன் எப்ப பாரு மாட்டை தலையில கட்டுறதுலே குறியேறான். மச்சான் சொல்றான் இந்த மாட்டு ரேட்டுக்கு அந்த மாட்டை கொடுக்க முடியுமான்னு கேக்குறான். இது வந்து 10 லிட்டரு 5 லிட்டரு 2 லிட்டரு கறக்கும். இது வந்து 30,000 ரூபாய் 20,000 ரூபாயோட கிடைக்கும். ஆனா அது கிடைக்காது. அந்த மாடெல்லாம் நீங்க போய் நின்னு தடவி குத்தினா போதும், தானா பால் கறக்கும். மாமா அது மாதிரி மாடுனா நான் மேய்க்கிறேன், என்னால கொஞ்சம் நெஞ்சில வேலை செய்ய முடியாது, அதுவே கறந்து கொடுத்துட்டா போதும். அப்ப நடிகை உன் தம்பியை ஓகே சொல்லிட்டா, அது போல மாடு வாங்கிடுமா?
காசு அதுங்காட்டி காசு அழிவா மூஞ்ச பாரு நல்லா மந்தியாட்டம். ஏம்பா மாட்டை பார்த்து தான் காசை கொடுப்பேன். நீங்க வாங்க, இவ தெரியாம சொல்லிட்டான். போங்க. சரி வாங்க. மச்சான் வா, உனக்கு பிடிச்ச மாடு பிடிச்சிக்க. இது குஜராத்தி மாடு, அது ஜெர்சி, இது நாட்டு மாடு. உங்களுக்கு எது பிடிக்குமா வாங்க. ஏம்பா எந்த மாடு பிடிக்கின்றது முக்கியம் இல்ல, பையனை பார்த்தல்ல தானா பால் கறந்து கொடுக்கணும், அந்த மாடு கொடுங்க. அப்போ இந்த மாடு தான். ஓகே, நல்லாதாங்க இந்த மாடு, சிவில் கலர்ல. என்ன ரேட்டு சொல்ல வரீங்க ஐயா? இந்த பார், 2 மாடு 5 லட்சம் ரூபாய். 5 லட்சமா? எங்க வாங்க போலாம். இருமா சொல்ல மாட்டேன். அதுக்குள்ள ஓட்டமா ஓடனா எப்படிதான்? உங்களை எவ்வளவு நேரம் இட்டுன்னு வந்தேங்க, அப்படின்ட்டு போய் நிக்கிறீங்க. நான் அந்த பொண்ணு அவ்வளவு கோவமா போதுன்னு கெஞ்சிங்க எடுக்கிறவா நீ கிடக்குதான். ஏய் கும்முரு குறைச்சி குத்துட்டு போறேன். ஏமா என்னமா அப்படி ஓடுறீங்க? மூஞ்சி பார்த்தா குறைச்சி கொடுக்கலான்னு பாக்குறேன், அதுக்குள்ள சட்டான்னு கிளம்புறா. 5 லட்சம் சொன்னா பின்ன ஓட மாட்டாங்களா? சரி 3 பேரும் வந்துட்டீங்க, 3 லட்சம் தள்ளிடுறேன். மாட்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுங்க. ஆளுக்கு 1 லட்சம் கம்மி பண்ணிக்கிறாரு. இன்னும் 2 பேர் கிட்ட இருந்தா 5 லட்சம் கம்மி பண்ணிருப்பாரு. மாடை ஃப்ரீயா ஓட்டி போயிருக்கலாம். ஃப்ரீயா ஓடி போறாங்க நீங்க. உனக்கு கொஞ்ச நேரத்துல பேபி அம்மாச்சி வருவாங்க, ஃப்ரீயா ஓடி போவீங்க. 2 லட்சம் ரூபா ரொக்கமா கொடுக்குறோமா உங்ககிட்ட? கரெக்டா இருக்குமா? நான் என்ன மாட்டேன், ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அம்மா உன் மூஞ்ச பார்த்து நான் இஷ்டம் போல தெரியுது, உன்னை ஏமாத்த முடியுமா? அதான் சொல்றேன். மாட்டை தூக்கி தலையில வச்சுப்பா. நேடி சொல்றப்ப பின்ன மாட்டை ஏத்திப்பா, ஒரு வண்டி வேணா, எல்லா காசையும் எடுத்து கொடுத்துட்டேன். ஆமா, நீ யாரு கவலைப்படுற? மாட்டை குத்தவன் நடக்க வச்சா ஓடி போவா. வண்டி சாச்சு நான் தரேன், நீங்க சாப்பிட்டு இந்தாங்க. ஆளுக்கு 500 ரூபாய். என்னங்க ஐயா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறீங்க? பரவாயில்ல, எதுமா பாரு தங்கமான மனுஷன் வரும்போது ஒரு மாதிரியா பேசிட்டேன். நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருங்க. சரிங்க, நான் மாடு குத்துட்டேன், இனிமேல் நீங்க தான் வச்சீங்கன்னா அதை பாதுகாக்கணும். சரிங்க ஐயா. கொஞ்ச நேரம் இங்கே மேயிட்டோம், வெயில் தாந்தோடனே இட்டு போறோம். மேய்ச்சி கூட ஓடிப்போ, ஆனா பொட்டு வைக்கணும். பொட்டு புண்ணாக்கெல்லாம் வச்சா தான் பால் கறக்கும். சரிங்க. நீ வெறும் மாட்டை ஓட்டிப்போ கொட்டாவில் கட்டா பால் கறக்காது. ஓட்டிப்பாங்க. ஏம்பா நாங்க போய் வரோம். மாடு கிட்ட நின்னா மாட்டோம் ஒதிக்கும், ஆனா கொஞ்சம் எட்டவே இருந்தீங்கன்னா ஒதிக்காது. ஒதிக்குமா ஐயா? போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, எதனா ஒண்ணா போன் பண்ணு. போன் நம்பர் உனக்கு என்னத்துக்கு? நான் தான் இங்கேயே இருக்கிறேன், என்னட்ட வந்துரு. ஏண்டா அவன் பேச்சு கேட்டு சாப்பிட போனியா ஹோட்டலுக்கு? பாத்திரம் கழுவி விட்டுட்டா என்னையா? காலையில என்னன்னா மாடு மயக்க விட்டுட்ட. சீக்கிரமா மாட்டை அவுத்து வீட்டுக்கு கூட்டு. மௌனே அவனை குறை சொல்லாத மௌனே. இந்த பாரு எல்லா ஹோட்டலும் காசு கொடுத்துருப்பான், நம்ம போய் உட்காந்து சாப்பிட்டோம் பச்சா அந்த ஹோட்டல மறந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னடா சித்திரவதை பண்ண போற? வாடா முதல்ல மாட்டை கொண்டு போய் அவன் வீட்டுல விட்டுட்டு போலாம். யாரா அதே மாட்டுக்கு முன்னாடி 3 பேர் நிக்கிறாங்க. ஏய் ஏய் என்ன மாட்டுக்கு பக்கத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாட்டு பார்த்து என்ன பண்ணிக்கிறா சொல்ல மச்சான். மாடு எங்களுக்குப்பா, வாங்கிட்டான். அதை வீட்டுக்கு எடுத்து போறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். ஏய் மாறி உங்கள்தா? ஏய் நானா என்ன கேட்டா? டேய் யாரு வீட்டு மாட்டை யாரா ஓட்டி போறது? இது யாரு வீட்டு மாடு தெரியுமா உனக்கு? ஏன் உன்ன எகுற? இப்பதான் 2 பேரும் வித்துட்டு போனாங்க, வந்து என் தம்பி கிட்ட சண்டை போடுற. எது 2 பேரும் வித்துட்டு போயிட்டாங்களா? ஆள் பாக்க எப்படி பகடா தீஞ்சு போன மாதிரி இருந்தானா? ஆமா அப்படிதான் இருந்தாங்க. ஏமா நீ கம்முனு அவர் அப்படி சொல்லாதப்பா. 2 லட்சம் ரூபா குத்தம்பா, அதுல மீதி 1500 ரூபாய் மேல குத்துறாருப்பா செலவுக்கு. மாட்டுக்கு 2 மாட்டுக்கும். மௌனே எனக்கு கோவம் வருதுடா. எனக்கு நான் தான் கோவம் வருது. ஏன் உங்களுக்கு குடுக்கலையா அவரு? ஏய் முதல்ல மாடு யாருன்னு தெரியுமா? மாட்டோட ஓனர் வேற, நாங்க மேக்கெட்டுக்கு வந்திருக்கோம். மாட்டு ஓனர் அவருதான். ஐயோ அவன் ஓனர் இல்லையா, திருட்டு பையன்யா. திருடுங்களா? ஆமா திருட்டு பசங்க. அவனுக்கு எப்படி இந்த மாட்டை பேசிதானுங்க? யோ நாங்க தான் ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்னா கேப்ல பாத்துக்க சொன்னா வித்துட்டு போயிட்டாயா. வித்துட்டு போயிட்டான்ல, 2 லட்சம் ரூபா கொடுத்து மாட்டை வாங்கிக்க. கிளம்பு மச்சான், அவனுக்கு புடி. 2 லட்சம் கொடுத்து மாட்டை வாங்கிக்கணுமா? என்னன்னு கேட்டா? ஏய் ஏய் இதே மாதிரி காமெடியா பாக்கணும்னா தக்காளி சேனல ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.